ஆனா இந்த மாநாடு தொடர்பாக நம்முடைய அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்து எந்த தமிழனாலும் ஏற்க முடியாத கருத்து. என் மீது அன்பு உள்ளவர், என் மீது மதிப்பு உள்ளவர். நான் இன்றைக்கும் அன்பு தம்பி என்றுதான் அவரை அழைப்பேன். 1000 பேருக்கு நடுவே நின்றாலும் என்னை என் முகத்தை பார்த்து விட்டால் தம்பி தொல் திருமாவளவன் என் அருகில் வந்து கையை பற்றி நலம் விசாரிக்காமல் சென்றதே கிடையாது. அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கு. ஆனாலும் ஒரு சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் மருத்துவரையாவோட கூட்டணி சேர வேண்டாம். அது உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு, உரிமை. அதிலே நாங்கள் தலையிட மாட்டோம். சேர வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் தமிழின ஓர்மை. ஒரு பெரும் குடி, 2 கோடி மக்கள் தொகை கொண்ட வன்னிய பெருங்குடி தமிழர்கள், அதற்கு அடுத்து பெருங்குடி தமிழர்களாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களான பறைய சமுதாய மக்கள், 2 உழவர் குடி மக்கள். நம்முடைய துரைமுருகன் சொன்னார் பாருங்க, மூத்த அமைச்சர் ஈவேராவை சந்தித்தேன். மாணவனா இருக்கும்போது அவருக்கு பணிவிடை செய்வதற்கு என்னை நியமித்து விட்டு கட்சி பொறுப்பால் போய்விட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன சாதின்னு கேட்டாரு. யாரு? ஈவேரா. என்ன சாதின்னு கேட்டாரு. நான் வன்னியர்னு சொன்னேன். அதுக்கு ஈவேரா அவருடைய மொழி நடையில இவரே சொல்கிறார், நீயும் பறையனும் ஒண்ணுதான் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் அல்லவா துரைமுருகன். நான் சொல்லல. அதுபோல 2 சமூக மக்களும் வேளாண்குடியை சார்ந்தவர்கள், 2 பேர்களும் அடுத்தடுத்து ஒட்டி உறவாடி வாழக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய சமுதாயம். இந்த 2 சமுதாயத்தின் தமிழ் தேசிய பேரினத்தின் தலைக்குடிகள். இவர்கள் ஒற்றுமையை நாம வலியுறுத்த வேண்டுமா? இல்ல ஒற்றுமைக்கு எதற்காக குதர்க்கம் பேசணுமா?